Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. டாக்டர் ஜக்கா சார், ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் சார். மோட்டுவோட சமோசா ஆசை ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவன் 24 மணி நேரமும் சமோசாவை தவிர வேற எதையுமே யோசனை பண்ணியே பார்க்கல. அவன் தூக்கத்துல கூட சமோசாவை பத்தியே நினைச்சு மூக்க கடிக்க வந்துட்டான். பாவம் என் மூக்கு. அவன் சமோசாவே மறக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுங்க சார். அட என் தம்பி, என் நண்பா பத்துலு, இதுதான் விஷயமாப்பா. உன்னோட இந்த பிரச்சனைய நான் நொடியில தீத்துருவேன்ப்பா. இதோ இதை வச்சுதான்ப்பா. இதோ இந்த பாட்டில குடிப்பா. இதுல இருக்க ஒரு மாத்திரைய மோட்டுவோட வாயில போட்டுருப்பா. சமோசா சமோசான்னு சொல்லிக்கிட்டு இருக்கால, அதுக்கான அர்த்தத்தை நிரந்தரமா மறந்துடுவான்ப்பா. ஆமாப்பா. அப்படியா சார்? ஒரே ஒரு மாத்திரை சாப்பிடுறதுனால மோட்டு சமோசாவோட அர்த்தத்தையே மறந்துட்டு வானா? தேங்க்யூ சார், நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும். மோட்டு எப்ப வருவான்? ஏ மோட்டு, நான் உனக்காக ஒரு அற்புதமான மாத்திரை எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுல சமோசாவோட டேஸ்ட் கூட இருக்கு. சமோசா டேஸ்டா? சீக்கிரம் குர்ரா ஆ காட்டறடா. சமோசா டேஸ்ட்ல எதா இருந்தாலும் தீப்பனே. ஒரு மாத்திரை சாப்பிடு, அதுல சமோசாவோட டேஸ்ட அனுபவிச்சிடு. சமோசா நேத்து சாப்பிட்ட சமோசா எல்லாம் தெரியுதுடா. எவ்வளவு பெரிய வாய் உனக்கு. சரி மோட்டோ, நீ என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தியே சமோசாவை சாப்பிட போலான்னு. சமோசாவா? அப்படின்னா என்னது? என்ன சமோசானா என்னன்னு உனக்கு தெரியாதா? கிட்டு ஜில்லாடி பத்துலோ கில்லாடி. ஒரு நிமிஷம். டாக்டர் ஜக்கா சார், சார் நான் பத்துலு பேசுறேன் சார். சார் மாத்திரை கொடுத்ததுக்கு அப்புறம் மோட்டு எல்லாத்தையும் மறந்துட்டேன் சார். இந்த மாத்திரையோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. இன்னொரு நேரத்து வாயில போடுவோம். ஓகே சார். ஐயோ கால் யூ பேக். மோட்டோ மோட்டோ, நீ என்ன காரியம்டா பண்ணிட்ட? எல்லா மாத்திரையும் சாப்பிட்டியா? கலர் கலரா மாறுவானே. ஏன்டா பானை வைத்தா இதுல இருக்கிற எல்லா மாத்திரையும் சாப்பிட்டியாடா? ஏப்பா மாத்திரைனா என்னதுப்பா? அது பார்க்க எப்படி இருக்கும்? இப்போ அண்டா வயல கொட்டிக்கிட்டியா? அது தாண்டா மாத்திரை. பசியை சாக்காக வைத்து அனைத்து மாத்திரையும் விழுங்கி விட்டீர்களே கோப்பா. பசியா? பத்துல இந்த பசினா என்னன்னு சொல்லண்டா எனக்கு. கடவுளே, ஒரு பிரச்சனையை விட்டு இப்பதானே வந்தேன், அதுக்குள்ள அடுத்த பிரச்சனை கால் டாக்ஸி பிடிச்சி வந்துருச்சே. அடுத்து நான் என்ன பண்ணுவேன்? பிரச்சனையா? அம்மா, இந்த பிரச்சனைனா என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லு. அச்சச்சோ, இவனுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்னு தெரியலையே. டாக்டர் ஜட்கா சார், மோட்டு பாட்டில்ல இருக்கிற எல்லா மாத்திரையும் ஒரே வேலைக்கு சாப்பிட்டேன் சார். அப்படி சாப்பிட்டதுனால அவன் சமோசா மட்டும் இல்ல சார், நிறைய விஷயங்களை மறந்துகிட்டு வரான். இப்ப நான் என்ன சார் செய்யறது? இப்ப நான் அவனை கூட்டிட்டு உங்ககிட்ட வரேன் சார். மோட்டு, பாகுபலி 2க்கு போயிட்டு வந்துடலாம். சரி மோட்டு, அங்க போய் அப்படியே உட்கார்ற. உட்காரணுமா? உட்காரணும்னா என்னது? என்ன பண்ணணும்? உட்கார்றதுனா என்னதுடா? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? டீயும் சமோசாவும் சாப்பிட்டு கிளம்பிடலாம்டா. டீ சமோசாவா? பத்துலு, இந்த டீ சமோசானா என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல. ஏன்பா பத்துலோ, இந்த மோட்டுக்கு என்ன பேசுறான்? சமோசானா என்னன்னு புரியாதுன்னு சொல்றான். இதுல பாருங்க பிரதர், டாக்டர் ஜட்கா சார் கொடுத்த மாத்திரை எல்லாத்தையும் அண்டவாயை வச்சு முழுங்கிட்டதுனால இவன் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை மறந்துட்டான்னா பாருங்களேன். அதுல உங்க சமோசாவும் டீயும் ஒண்ணு. வட மோட்டோ, நாம உண்டு நம்ம சொல்லி உண்டுன்னு இருக்கோம். பாஷ், உங்க முகத்தை பார்க்கும்போதே நல்லா தெரியுது. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சூப்பரான ஐடியா வந்துகிட்டே இருக்கு போல இருக்கு. அதுதானே உங்களை டொக்குன்னு தட்டிக்கிட்டே இருக்கு. நீ ரொம்ப கரெக்டா தான் கண்டுபிடிச்சிருக்க. நம்பர் 1, மோட்டுவை எப்படி எல்லாம் பழி வாங்கலான்னு என்னோட கிரிமினல் மூளைக்குள்ள ரொம்ப சூப்பரான ஐடியா வந்துகிட்டு இருக்குடா. மிஸ்டர் பத்லு, ஹலோ, ஐ எம் டாக்டர் டிக்ஷனரி. எனக்கு என்னோட ஒரு கிளைண்ட் மூலமா உங்க நண்பனை பத்தியும் அவரோட நோயை பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. நான் மக்களுக்கு வார்த்தைகளையும் அதோட அர்த்தத்தையும் கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால எல்லாரும் என்ன அன்பா பார்த்து டாக்டர் டிக்ஷனரின்னு கூப்பிடுவாங்க. எனக்கும் உங்களை மாதிரி ஒரு நல்ல டாக்டர் தான் தேவை. வாங்க சார், உள்ள வாங்க. டாக்டர் சார், என்னோட நண்பன் எல்லாத்தையும் மறந்துட்டேன் சார். நல்ல வைத்தியம் பண்ணுங்க சார். டோன்ட் வரி. நீங்க கொஞ்சம் வெளியே போறீங்களா ப்ளீஸ்? நான் உங்க ஃப்ரெண்ட நல்லா பாத்துக்கிறேன். மிஸ்டர் மோட்டு, உங்களோட பேர் என்ன? பேரா? ஏங்க அந்த பேர்னா என்ன தெளிவா கொஞ்சம் சொல்லுங்களா? ஓஹோ, ஆரம்பமே ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, மறந்தினா அது என்ன தெரியுமா? அது வந்து உன்னோட மூளையில இருந்து சில விஷயங்களை மறந்து போயிட்டேன்னு அர்த்தம். இதுக்கு பேரு ஞாபக மறதின்னு சொல்லுவாங்க. சில பேரு இததான் அம்னீஷியான்னு சொல்லுவாங்க.
அதெல்லாம் இருக்கட்டுங்க. என்ன சொன்ன? பாத்தியா பாத்தியா, இதுக்கு பேர் தான் கெடுதல், புரியுதா? அப்படியா? அப்ப யாராவது என்ன அடிச்சாங்கன்னா அதுக்கு பேரு கெடுதல். பண்றவன் என்னோட நண்பன். கரெக்டா சொன்ன. இப்ப யாரெல்லாம் உனக்கு நண்பர்களாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே உனக்கு எடுக்க பாக்குறாங்க. இப்ப அடுத்ததா எதிரின்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கோ. எதிரி எதிரினா என்னன்னு தெரியலையா எனக்கு. எதிரிங்கன்னா யார் தெரியுமா? உனக்கு எப்போதும் சுவையான சாப்பாடை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிற மாட்டோம். இன்னைக்கு இந்த 2 வார்த்தைகளை கத்துக்கிட்டீங்களா, அதுவே போதும். நாளைக்கு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். பாய். போய் பாருங்க. வந்த டாக்டர் உனக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாருன்னு ஒண்ணு விடாம வரிசைப்படுத்தி சொல்லி மோட்டோ சொல்லு. அவர் எனக்கு நிறைய மேட்டர் எனக்கு சொல்லி கொடுத்தாருடா பாத்துலு. இன்னைக்கு அவர் எனக்கு நண்பனை பத்தி சொல்லி கொடுத்தாருடா. என்னது? நண்பனுக்கான அர்த்தத்தையும் சொல்லி கொடுத்தாரா? நான் உன்னுடைய நெருங்கிய நண்பன் மோட்டோ, நெருங்கிய நண்பன் தெரியல. ஆனா நான் உன்னோட நண்பன் இல்லப்பா. ஆனா நீ என்னோட நண்பனானு தெளிவா சொல்லு. இந்த விஷயம் தான் பொற்புரி நகர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமே. மோட்டுவும் பத்துலுவும் நெருங்கிய நண்பர்கள்னு. என்னது? அப்ப நீ என் நண்பன் தானா? டேய், உண்மையை சொல்றியா பொய் சொல்றியான்னு சொல்லு. மோட்டு நான் ஏன்டா போய் சொல்ல போறேன்? நட்புக்கு உண்மையான உதாரணம்னா மோட்டு பத்துலுன்னு எல்லாரும் சொல்றாங்கடா. இதெல்லாம் அடிப்பாங்க. அம்மா, டேய். மோட்டு, அம்மா. நீ என் நண்பனா? ஏய், விட மாட்டேன், விட மாட்டேன். ஓஹோ. டேய், இன்னும் இங்கதான் இருக்கியா? போடாடே மண்டப்பைய. என் நண்பனை நான் விடவே மாட்டேன்டா. டேய், ஓடாதடா நண்பா. யாராவது காப்பாத்துங்க. சார் நில்றா, காப்பாத்துங்க டேய் சார். நண்பா. அடே மோட்டு, நான் மட்டும் இல்லடா. இவங்க 2 பேரும் கூட உன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் தான்டா. இவங்க எல்லாருமே என் நண்பர்கள் தானா? இதுல யார் யாரெல்லாம் என்னோட நண்பன்? வாயை திறந்து சொல்லுங்கடா, சொல்லுங்க. ஐயோமா மோட்டு, the name is சிங்கம். நான் உனக்கு ரொம்ப வருஷமா நெருங்கிய தோஸ்து. கஜா கஜா, எனக்கோ உனக்கோ ஒரு 20 வருஷம் நட்பு இருக்குதாப்பா, நம்பப்பா. அப்ப நீங்க எல்லாரும் என்னோட நண்பன் தானா? ஆமா ஆமாப்பா, ஆமா, நாங்க எல்லாரும் உன்னோட நெருங்கிய நண்பர்கள். என்னப்பா நடக்குதுங்க? மோட்டு நண்பன் சொன்னதும் ஏன்பா இப்படி அடிக்கிறா பத்துலு? சொல்லுப்பா சொல்லு. என்ன நடக்குதுன்னு எனக்கே ஒண்ணும் புரியல சார். அந்த டாக்டர் வந்து என்ன சொல்லி கொடுத்துட்டு போனாரோ தெரியல. அப்ப இருந்து இப்படி முரட்டு குப்பனா மாறிட்டான். நீங்க தான் இந்த மோட்டு விஷயத்துல ஏதாவது முடிவு எடுக்கணும் புண்ணியவான். ஹலோ மோட்டு, நேத்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த 2 வார்த்தைகளும் ஞாபகம் இருக்கல்ல? நண்பன் யாரு தெரியுமா? உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறவங்க. ஆனா எதிரிங்க உங்களுக்கு எப்பவும் நல்லதே பண்றவங்க, புரியுதா? சார் சார், கொஞ்சம் வேற ஏதாவது சொல்லி கொடுங்களேன் இன்னும். கஜா கஜா, என்னையா இந்த டாக்டர் டிக்ஷனரி எல்லாத்தையும் தப்பு தப்பா மோட்டோக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரோ? ஆனா ஒரு நல்ல டாக்டரும் இந்த மாதிரி பண்ணுவாரா என்ன? ஓகே, புரிஞ்சிருச்சு. கோ. யாரும் பார்க்கல. தப்பிச்சிட்டோமா? டாக்டர் ஜட்கா சார், இந்த தண்டனக்க டான் தான் அவனை ஏதோ ஏமாத்திக்கிட்டு இருக்கான். ஏதாவது பண்ணுங்க சார். அட என் தம்பி, என் நண்பா, நான் ஆன்டிடோட்டை தயார் பண்ணிட்டேன்ப்பா. ஆமா, எப்படியாவது மோட்டுவை இத குடிக்க வச்சிருப்பா. பத்துல என் உயிர் நண்பா எங்கடா போன? பத்துல எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன்டா. மோட்டோ, நீ நல்லா தான் இருந்த. அந்த ஒரு டாக்டர் வந்தாரா, அவர் வந்து அந்த டாக்டர் மட்டும் உள்ள வரட்டும். இந்த மூட்டை யாருன்னு நான் காட்டுறான்டா. சார் சார், இன்னைக்கு நானும் ஒரு சில விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கேன் சார். அது என்னன்னா, நான் இன்னைக்கு உங்களை நல்லா கவனிக்கணும்னு விரும்புறேங்க ஐயா. இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு. ஏ, ஏ. இப்ப நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மரியாதை தேவையில்ல. இப்படி அடிக்கிறானே. அங்க போறீங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போற மாதிரி இருக்கேன். பச்சை மிட்டாய் மாதிரி பிச்சு எரிஞ்சிட்டானே.
அட ஏதாவது குடுக்கற வாங்கிட்டு போங்க. நான் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன் டாக்டர். நில்லுங்க. வேண்டாம் மோட்டு, உன் மூளை அதிகமா பயன்படுத்தாத. உன்னால மத்தவங்களுக்கு தான் பாதிப்பு. டாக்டர் சார், இப்ப உங்களுக்கு தான் பாதி புண்ணாக போகுது பாருங்க. சிங்கம் சார் என்ன ஜெயில தூக்கி போடுங்க. மோட்டு என்ன பயங்கரமா போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கா. நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எனக்கே டிக்ஷனரியை கத்து கொடுக்க பாக்குறீங்கல்ல. எனக்கு இது நல்லா புரிஞ்சு போச்சு. ஜெயில்னா அதுக்கு அர்த்தம் ஜெயில் தான். என்ன உள்ளே வச்சு பூட்டிடுங்க. சிங்கம் சார், என்ன வெளியே விட்டுடாதீங்க. உள்ளே பூட்டிடுங்க. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.